நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. எந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இப்போ நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது 16 very very cute குட்டீஸ். and இந்த வாரம் அவங்களுக்காக ஒரு big achievement காத்துட்டு இருக்கு. இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல நீங்க பார்க்க போகுது டாப் 15 செலக்ஷன்ஸ். பெஸ்ட் யங் ஒன் ஆஃப் தி வீக் அப்படின்னு நம்ம புதுசா ஒரு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு யங் ஒன்ஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் ஆஃப் NAC Jewelers வழங்கும் 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் கொடுக்க போறோம். எஸ், அந்த பிரம்மாண்டம் துவங்கிறதுக்கு முன்னால நம்ம ஜட்ஜஸ் சந்திச்சிடலாம். Let's meet our resident judges, starting off with தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி. என்றென்றும் புனகையுடன் கானக்குயில் சித்ராமா. The ever bubbly live wire Shibaji. And சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4க்கு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காங்க. ஏன்னா இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் இந்த அரங்கத்துல நமக்கு வந்து எக்கச்சக்கமான மெலடிஸ் கொடுத்து அப்பப்போ கியூட்டான அட்வைஸும் கொடுக்கக்கூடிய SP ஷைலஜா மேம். And along with them, we'd also like to warmly welcome India's leading voice expert Ananth Vaityanathan sir. பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாரம் அந்த பிரம்மாண்டத்தை துவங்கி வைக்க போறோம். எப்படி துவங்கி வைக்க போறோம்? தென்னிந்திய இசை உலகின் ஒரு மாணிக்கம், அதுவும் ஈடு இணையற்ற ஒரு மாணிக்கத்தின் வாழ்க்கைய, பாடல்களை, இசைய இந்த வாரம் மூலமா நாம கொண்டாட போறோம். அவங்கள பத்தி நச்சுன்னு 4 வரியில நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. புன் சிரிப்பு, குழந்தை உள்ளம், கிளிப்பேச்சு, குயில் பாட்டு. அவங்க யாரு அப்படின்னு நம்மளே மீட் பண்ணிடலாம். Super Singer Junior 4 பெருமிதம் கொண்டு வரவேற்கின்றது the one and only evergreen Janaki Ma. ஜானகிமா, மறுபடியும் இந்த மேடையில பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசங்களை எல்லாம் பார்க்கும்போது தாங்க முடியாத ஆனந்தம் எனக்கு. இந்த குட்டி கூட பாடுறதா? வெரி குட். குட்டிகள் எல்லாம் பாடுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக் எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, ஜட்ஜஸ் எல்லாம் நம்ம சொந்தம், என் சொந்தம். இவர் இருக்கார் ட்ரெயினர், கிரேட் மேன், இஸ் கிரேட் மேன். இப்போ இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆர்கெஸ்ட்ரா, கிரேட் ஆர்கெஸ்ட்ரா எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெஸ்ட் ஆஃப் லக் எல்லாருக்கும், பெஸ்ட் ஆஃப் லக். ஜானகிமா, நீங்கள் இன்னும் கிரேட். ஜானகிமா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க ஜட்ஜஸ்லாம் உங்கள் சொந்தம் அப்படின்னா, ஆனால் நீங்கள் எங்கள் சொந்தம் தான். அண்ட் இந்த வாரம் பூரா நீங்கள் எங்களுக்கு தான். இந்த குழந்தைங்களுக்குலாம் சின்ன வயசுலயே உங்களோட தரிசனம் கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ குட்டீஸ். பெஸ்ட் ஆஃப் லக், பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க எப்போ வருவீங்க இந்த சீசனுக்கு அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் உங்களை வந்து அவ்வளோ சீக்கிரமா நாங்க விட போறது இல்லை. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்க போறோம், நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய நீங்க எங்களுக்காக பாடணும். தேங்க்யூ ஸோ மச் ஜானகிமா. ஒன்ஸ் அகைன் இன்னொரு தடவை கை தட்டி நாங்க எல்லாருமே கொண்டாடணும். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 மேடையில் முதல் முறையாக தி லிவிங் லெஜெண்ட் ஜானகி அம்மா. இந்த வாரம் நம்ம பார்க்க போறது இசை குயிலின் இதிகாச பாடல்கள். உன் பேரை சொன்னாலே உன்
சொன்னாங்க. என்ன மனோ பேசிட்டு இருந்தார், உங்களை போல பேசினாருன்னு சொன்னார். நான் கேட்கணும், நான் ஆசைப்படுறேன். இல்லை, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ. இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? யாரு? ஜானகி அம்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பசங்க எல்லாரும் பார்க்கும்போது இன்னும் ஆனந்தமாக இருக்குது. சின்ன குழந்தைங்க தெய்வம் சமானம், அதனால இன்னும் ஆனந்தமாக இருக்குது. இவ்வளோ தெய்வங்களை நான் பார்க்குறேன்னு சொல்லி. ஸோ உங்களை மாதிரியே குழந்தை உள்ளம் மட்டும் இல்லாமல் குழந்தை உருவமும் கொண்ட ஜூனியர்ஸ் எல்லாருமே இங்கே வந்து பாட போகிறாங்க. இந்த வாரம் பூரா நம்ம வந்து கேட்க போகிறோம். இதுக்காக பாடல்களை துவங்கி வைக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் அனுஷ்யா ஆன் ஸ்டேஜ். அனுஷ்யாவோட பாட்டுல ஒரு மெச்சூரிட்டி கொஞ்சம் குறைவு இருக்கு. ராசாவை உன்னை நம்பி இதுல அவ நல்ல எக்ஸ்பிரஷன் கொண்டு வரா. சங்கதிகள் கொஞ்சம் மாட்டிக்கிறது. ஓவரால் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு பாருங்க.
அனுஷா. ஹாய். அனுஷ்யா. ஓகே அனுஷ்யா, ஒரு லெஜெண்டோட ஒரு ஐகானோட பாட்டு பாடுறதே ஒரு சந்தோஷமான விஷயம். அவங்க முன்னால பாடுறது ஒரு பெருமை கலந்த சந்தோஷம், அதுவும் முதல்ல பாடுறது திகில் கலந்த பெருமை கலந்த ஒரு சந்தோஷம். எப்படி இருக்கு அனுஷ்யா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுடலாமா? அனுஷ்யாவுடைய பாட்டு எப்படி இருந்தது ஜானகிமா? அனுஷ்யா ரொம்ப பிரமாதமாக பாடிருக்கு. தேங்க்யூ. நல்ல வாய்ஸ், மெச்சூர்டு வாய்ஸே இருக்குது. தேங்க்யூ. இப்போ அந்த பெரிய ஹீரோயின் ராதா அவங்களுக்கு எல்லாம் பாடினா கூட கரெக்டாக சூட் ஆகும். தேங்க்யூ. அம்மா அவ்வளோ மெச்சூர்டாக இருக்குது வாய்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா பாடிருக்கே கண்ணா, தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங்கே சக்ஸஸ். வெரி குட். ஓகே, எஸ்பி சைலஜா மேம். அனுஷ்யா, எஸ் மேம். ஹவ் ஆர் யூ அம்மா? ஃபைன். முதல் தடவையாக உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நான். அப்புறம் ஆண்டி ஒரு மாதிரி பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. எப்படி? இன்னோசென்ட். இன்னோசென்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்பெஷல் டைப் மாதிரி. ஒரு வாட்டி பாடு, பல்லவி பாடு. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. கரெக்ட். என்டையர் சாங் அப்படி தான் இருக்கும் இல்லையா? இது பாரதிராஜா சொன்னார், ரொம்ப இன்னசென்ட் கேர்ளு, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் அது லவ் மைண்டில் அப்படி வரும். பட்டிக்காட்டில் ஒன்றும் தெரியாத பொண்ணு பாடுறது. அப்புறம் இந்த ரோசா பூன்னு சொல்லலை அவர், ரோசாப்பு. நான் அப்படி தான் பாடிருக்கேன். ஆனால் எல்லாரும் ரோசா பூன்னு பாடுறாங்க. அவரே படத்தில் பிக்சரைசேஷனில் ரோசா பூன்னு லிப் மூமெண்ட் கொடுக்க சொன்னார். அந்த பொண்ணு அப்படி தான் பாடும்னு சொல்லி ரெக்கார்டிங்களே எனக்கு சொன்னார். நான் அப்படி தான் பாடிருக்கேன். நீங்கள் ரெக்கார்டு கேளுங்கோ, இந்த ரோசாப்பு அதுதான் வரும். ஓகே, ஸோ ஆக்சுவலி நீங்க பாடும்போது எங்களுக்கு ஞாபகம் வருது. இல்ல, என்னோட விஷயம் என்ன தெரியுமா, இப்படி இவ்வளவு பேசினாதான் இந்த விஷயம் வெளியில வந்தது. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது இல்லையா? இன்ஃபேக்ட் நாங்களும் கூட இந்த பாட்டு நிறைய வாட்டி ஸ்டேஜ்ல பாடுக்கிறச்சு இப்படிதான் பாடிருக்கோம். ரோசா பூன் தான் பாடிருக்கோம். இப்பதான் தெரிஞ்சது. தேங்க்யூ ஆண்டி. அனுஷ்யா, உனக்கும் தேங்க்ஸ். நல்லா இருக்கு, இன்னும் நல்லா பாடணும். நீ அந்த ஸ்ருதி பிரச்சனையே வரக்கூடாது அனுஷ்யாவுக்கு. ஆல் தி பெஸ்ட். அப்போ ஸ்டார்டிங்கு பாவம், இப்போவே பாடினதுனாலே கொஞ்சம் அப்படி இப்படி விளங்கலாம், அதில் தப்பு இல்லை. இப்போ அங்கே போய் நான் நின்னாலும் அப்படிதான் வரும். ஸோ சண்டை போடுறாங்க, கியூட்டாக சண்டை போடுறாங்க. பரவாயில்ல, விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கண்ணா, காட் பிளஸ் யூ. உங்க மூலமா உலக அளவுல ஒரு மாற்றம் வரப்போகுது. இனிமே இந்த பாட்டை யாருமே ரோசா பூன்னு பாட மாட்டாங்க, ரோசா பூன்னு தான் பாடுவாங்க. அந்த பெருமை உங்களுக்கு இருக்கு உலக அளவுல. அனுஷ்யா, அம்மா பார்த்தா ஒரு ஹக்கு கொடுக்கணும், ஒரு முத்தம் கொடுக்கணும் தோணலையா? ஐயோ ஐயோ கண்ணா, சரி சரி, அம்மா கட்டி பிடிச்சா எல்லாம் சரியாயிடும் இல்ல? என்ன கண்ணா, நான் வரவா? போ 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 போ, கோ அண்ட் கெட் ஹக். நீ வா. போ 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 போ. ஓகே, ஸோ அடுத்ததா ஜானகி அம்மாவுடைய முன்னிலையில் அவங்களுடைய பாடலை மேடிக்கு கொண்டு வராங்க ஸ்ரீஷா. நல்லது ஒரு வீணை செய்தேன். ஜானகி அம்மாவுடைய பல பாடல்கள்ல இது ரொம்ப மெலோடியஸ் அண்ட் இன்டென்ஸ் சாங். இந்த பாட்டில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கே ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அது மேடு மேல எப்படி ஜஸ்டிஃபை ஆகுது பார்ப்போம். ஆனால் ஸ்ரீஷாக்கு பொருத்தமான பாட்டு. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவ
நியாயமா நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட பொழுதில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சுடர்மிகும் அறிவுடன் என்னை படைத்தாய் சொல்லடி சிவசக்தி சுடர்மிகும் அறிவுடன் என்னை படைத்தாய் நீ நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட பொழுதில் எறிவதுண்டோ நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட பொழுதில் எறிவதுண்டோ. ஷிஷா ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு எடுத்து பாடியிருக்கீங்க, அதுவும் ஜானகி அம்மா முன்னாலேயே. லுக்கிங் வண்டர்ஃபுல் டுடே. இதே மாதிரி வண்டர்ஃபுல் கமெண்ட்ஸ் கிடைக்குதா இல்லையான்னு கேட்கலாம். பிரமாதமாக பாடிருக்கேன் கண்ணா. தேங்க்யூ. பிரமாதமாக இருக்கு. நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காரு அனந்த் அவர் அவ்வளோதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் உனக்கு டேலண்ட் இருக்கணும் இல்லை? உன் டேலண்ட் பிரமாதம். தேங்க்யூ அம்மா. அவர் சொன்னது நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா பாடிருக்கேன். தேங்க்யூ. வெரி குட் வெரி குட். ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாடிருக்கேன். வெரி குட். தேங்க்யூ. ஜானகி அம்மா குரல், ராஜா சார் இசை, மகாகவியின் வரிகள். ஹவு மச் பிகர் கேன் a song get? இல்ல அருமையான சாங் சாய்ஸ். சின்ன வயசுலேருந்தே நான் அம்மா பாட்டு ரொம்ப கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா உங்கள் சாங்ஸ் எல்லாம். ஒரு பெரிய 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 ஃபேன் உங்களுக்கு. அண்ட் எனக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இருக்கும்மா உங்ககிட்ட. இந்த சாங் ஒரு 2 லைன்ஸ் எனக்காக பாடி காட்டுறீங்களா? நான் பாடவா? ஆமாம். ஐயா நீ பாடினா போல வராது. இப்போ நான் தொண்டையே சரியில்லை. 2 லைன்மா. சொல்லடி சிவசக்தி சொல்லடி சிவசக்தி தனனா அப்புறம் தனனா சுடர்மிகும் தனனா லா அங்கே சங்கதி பாடினீங்க பாடு. என்னை படைத்தாய் நீ. அங்கே ஒரு இடத்துல உனக்கு தம்மை போச்சுல. நல்ல அங்கே தம் எடுத்துக்கோ. நல்லதோர் அப்படி பாடினா அடுத்த லைன் உனக்கு கம்ப்ளீட்டாக வரும். ஓகே அம்மா. நல்லதோர் அண்ணா தம் எடுத்தா நல்லா வராது. பாடு. என்னை படைத்தாய் நீ நல்லதோர் வீணை செய்தே. நலங்கட பொழுதில் எறிவதுண்டோ. தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ. ரொம்ப நல்ல பாட்டு இது. ரொம்ப நல்ல பாட்டு. அது ரொம்ப நல்லா பாடிருக்கேன் நீ. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். ஆனால் நான் ஒரே தம்மில் பாடினேன். அது ரெக்கார்டிங்கில் அது வேறு சமாச்சாரம். ஒரு வேளை ஸ்டேஜில் அப்படி தம்மு கஷ்டமாக நினச்சா எங்கே தம் எடுக்கணும்னு அது புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல எடுத்தா நல்லதோர் வீணன்னா நல்லா இருக்காது. அந்த அந்த எண்டிங்கில் நீ தம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்த பல்லவி ஃபுல்லாக வரும். என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்ரீஷா. ஓகே, ஸோ நம்மளுடைய டாப் 15 செலெக்ஷன்ஸ்ல ஆஃப்கோர்ஸ் இந்த வாரத்தோடைய முடிவில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உடைய சிறந்த 15 போட்டியாளர்கள் யார் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். பட் இன்னும் சில வாரங்களில் ஒரே ஒருத்தருக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு அழகான டவுன் ஹவுஸ் பரிசாக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டு தலைவன்
எஸ்பிபி சார் ஜானகிமா பாடின ஒரு ரொம்ப டஃப் சாங். ஈல பாடி மேல் கந்தாரம் போறது. சிவானி ஈல தான் பாடுவேன்னு அடம் பிடிச்சுட்டு பாடுறா. போறது அவளுக்கு ரேஞ்ச் போறது எல்லாம் வருது. கேட்கறதுக்கு பொருத்தமா இருக்குமா அது கொஞ்சம் டவுட். ஆனா சக்சஸ் ஆனா சூப்பர் சக்சஸா இருக்கும். சிவானி பிரின்சஸ் மாதிரி இருக்கீங்க. ஆனா இசையின் ராணி உங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து உங்களுடைய பாட்டை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப பிரமாதம் பாடிருக்கு. மேலே கூட டாப்பில் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு. ரொம்ப நல்லா பாடிருக்கு. நன்றிம்மா. அந்த 2 பேரும் பாடினது டியூட்ஸ் கூட பசங்க பாடுறாங்க தனியாக. நல்லா இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 50 பேர் 60 பேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற போல 60 வயலன்ஸ் வச்சது போல இருக்கு. அவங்க எல்லாம் ரெகுலராக அவங்க 5 பேரை மாறுவாங்கம்மா ப்ராக்டிஸ். ரொம்ப பிரமாதம் இருக்குது. நான் ரொம்ப சப்போர்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா பாடினேக்கண்ணா. ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. அப்படி மெயின்டைன் பண்ண. டாப்பில் கூட அமுக்காமே ஃப்ரீயாக அப்படியே பாடணும். ரொம்ப நல்லா இருக்கு. நன்றிம்மா. வெரி குட். Tell me Shivani, today is a special day இல்ல? என்ன சொல்ல போறீங்க ஜானகி அம்மா கிட்ட? எனக்கு ஒன்றுமே பேச வரல. இவ்வளோ பெரிய லெஜெண்டை பார்க்கும்போது எனக்கு என்ன பேசணும்னே தெரியல. அவ்வளோ பெரிய நினைக்காதே. நானும் உங்களோட ஒருத்தி, அவ்வளோதான்.
பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய நினைக்காது, ரொம்ப குண்டா இருக்கேன் அவ்வளோதான். சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுவீங்களா? ஒரே ஒரு ஹக் கொடுக்கலாமா? ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா நான் எல்லாரையும் கட்டி பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஷைலஜா மேம், இவர் பக்கத்துல இருந்தால் இப்படிதாம்மா அம்மா ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு. மரியாதை பெண்மணிகளுக்கு இல்ல வயசுல அதிகம் அப்படின்னு மரியாதையா? இல்லைங்க, இந்த பாரத தேசத்திலேயே பெண்மணிகளுக்கு தான். இல்லம்மா, அவரோட வயசுல வந்து இல்ல, நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் மேம். 21 அவரு. 1 இயர் ஜாஸ் சொல்றாங்க. ஓ 20 தான். பாட்டுக்கு போயிடுங்க. இல்ல 3 வயசுல கல்யாணம் பண்ணி 10 வயசுல பேரன். ஏமா புது விளக்கு நல்லது கேட்டாங்களா அவங்க? நீங்க பாட்டு பத்தி பேச. எனிஹவ் சிவானி, நீங்க சொன்னீங்க இல்லையா, ஜானகியம்மா இங்க பார்த்தா ஒரு நடுக்கம் வரும். இப்போ உங்களுக்கு அப்படி இருந்தா, நாங்க சின்ன வயசுல இருந்து ஜானகி அம்மா, சுசீலம்மா இவங்களை பார்க்கணும், எப்போவாவது தூரத்துலேருந்து பார்க்கணுன்னு அவங்க பாட்டு பாடி, இன்றைக்கி அவங்க பக்கத்தில் உட்காந்தா உங்களுக்கு அப்படி அங்கே எப்படி நடங்குதோ எங்களுக்கு அப்படி தான் இருக்குது. இன்னொரு விஷயம், அவங்க வந்து அந்த மூச்சு விடாமல் பாடுவாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் யாரால முடியாதுமா. அது அவங்க பாடிடுவாங்க, அவங்களுக்கு என்ன, அவங்க பாடிடுவாங்க. எப்போது அவங்க பாட்டு நாங்கள் ஸ்டேஜில் எடுத்து பாடணும்னு நினச்சிக்கோங்களேன், அவ்வளோதான் போயிடும். இப்போது ஒரு ஷோவில் நான் வந்து இந்த சாமஜ வரகமன்னா பாடிருக்கேன், சங்கராபரணம் பாட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அப்புறம் அப்போது அண்ணா ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரிஜினலாக அந்த சாங் பாடுறச்சு அவங்களுக்கு வந்து மூச்சு ரொம்ப அந்த ஆஸ்மெட்டிக் அட்டாக் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாடி. அது காரணம் உங்கள் பிரதர் தான். அதாவது சொல்கிறேன் நான் சொல்கிறேன், அது கூட நான் சொல்லிடுறேன். அவங்க கஷ்டமாக இருக்கிறச்சே இவர் வந்து என்கிட்ட ஒரு டேப்லெட் இருக்குது, அது போட்டா இன்னும் நல்லா இல்லை. என்ன நடந்தது தெரியுமா? சொல்லுங்க. நான் சொல்கிறேன் அந்த விஷயம். சொல்லுங்க. இப்போது ரிகார்டிங்கு நாங்கள் வாய்ஸ் ரூமுக்கு போகிறோம். அங்கே உட்காந்து பார்க்கும்போது என்னது, எனக்கு ரொம்ப வயிற்று வலியாக இருந்தது. அது ரொம்ப என்னமோ வயிறு ரொம்ப வலியாக இருக்குதுன்னு சொன்னேன். இவர் என்ன சொன்னார், என்கிட்ட இந்த மாத்திரை இருக்குது நான் தரேன் போட்டுக்கோங்கன்னு சொன்னார். அப்போ தான் எங்கள் கணவர் வந்து வெளியே போயிருக்கார் கொஞ்சம். அவர் இல்லாமல் நான் எந்த ரெக்கார்டிங்கும் பண்ணது கிடையாது, எல்லா ரெக்கார்டிங்கும் அவர் இருப்பார். அவருக்கு தெரியும் எனக்கு எந்த மாத்திரை போட்டால் உடம்புக்கு ஆகும் இல்லைன்னு சொல்லி. நான் சொன்னேன், அவர் இல்லை நீங்கள் இந்த மாத்திரை கொடுத்து இது போட்டு எனக்கு அலர்ஜி ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, சேச்சே என்னங்க இது யாருக்கும் அலர்ஜி இல்லை, எல்லாரும் சாப்பிடுவாங்க, தைரியமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். சரி அவ்வளோ சொல்கிறாரேன்னு நான் முழுங்கிட்டேன். இன்னும் மைக்கிட்ட போகிறதுக்குள்ளே எனக்கு அலர்ஜி வந்துடுச்சு. நெஞ்சு அடைச்சி கம்ப்ளீட்டாக மூச்சு வராது, இந்த வின் பைப்பு இதெல்லாம் மூடிடும், கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடும். அப்படி அப்புறம் கண்ணெல்லாம் இப்படி வீங்கிடும் இவ்வளோ பெருசாக. அந்த நிலமையிலே நான் அந்த சாங் ரெக்கார்டிங் பாடினேன். கூட அவர் பாடுறாரு. அவர் பயந்து போய் நீங்கள் எப்படி பாடுறீங்க, எனக்கு மூச்சு திணறுதுன்றார் பாலசுப்ரமணியம். பாட முடியலன்னு சொல்லி எப்படியோ ஃபினிஷ் பண்ணோம். அப்புறம் ஹஸ்பண்ட் இதுக்குள்ளே வந்தார், உன்னை யார் என்ன கேட்காம மாத்திரை போட்டு சொன்னார். இழுத்துட்டு போய் காரில் போட்டு டாக்டர்கிட்ட போய் டெக்காட்ரன் இன்ஜெக்ஷன்ஸ் நரம்புல, அதுக்கப்புறம் தான் மூச்சு வரும். அந்த மாதிரி நடந்தது. அப்படி இருக்கிறச்சே பாடின பாட்டது பாட்டு. ஆனால் யாருக்காவது தெரிஞ்சதா? என்ன தெரியுது, கஷ்டப்படுறது நாங்கள், நீங்கள். எங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட். பிகாஸ் இந்த பேனலை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சூப்பர் சிங்கர் சொன்னால் ரொம்ப ஃபேமஸ் ஆகிப்போச்சு. நான் எந்த ஊருக்கு போனாலும், கர்நாடகாவுக்கு போனால் கூட அங்கே கூட விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸ் பற்றி சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எங்கெங்கே போனேனோ கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு அங்கெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கு பாருங்கள் சூப்பர் சிங்கர்ஸ் ப்ரோக்ராம். நாங்களும் இங்கே தமிழ்நாட்டில் சொல்லிட்டோம், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் இன்னைக்கு இந்த வாரம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுல. தேங்க்யூம்மா, தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஷிவானி, தேங்க்யூ ஃபார் சூஸிங் தி சாங். பார்த்தீங்களா, ஒரு உண்மை வந்துருச்சு. எஸ்பிபி சார் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கன்று வச்சிட்டீங்க ஜானகி அம்மா பாடும்போது. எனிவே தேங்க்ஸ் அ லாட் கண்ணா. இம்முறை சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கு VK ட்ரைகாலஜி ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசாக காத்துட்டு இருக்கு.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேடி டேடி ஓ மை டாடி இந்த பாட்டில் ஜானகி அம்மா ஒரு குழந்தை குரல்ல பாடியிருக்காங்க, அவ்வளவு சூப்பரா. அதுக்காக அர்ஜுன் இந்த பாட்டு எடுத்திருக்காரு. ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்க இன்னும் குழந்தை வாய்ஸ் கொண்டு வரும்போது அது வேடிக்கையா இருக்கு. அதனால அந்த பாட்டு அவரோட குரலும் ஒரு வயசானவருடைய குரலையும் பாட முயற்சி பண்ண போறான், பார்ப்போம். Daddy, daddy, oh my daddy, உன்னை கண்டாலே ஆனந்தமே. Daddy, daddy, oh my daddy, உன்னை கண்டாலே ஆனந்தமே. Beta, beta, mera beta, எந்த நடந்த முன்னோடுதான். Beta, beta, mera beta, எந்த நடந்த முன்னோடுதான். உன் பேரை சொன்னாலே உன் பேச்சு எடுத்தாலே அம்மாவும் புலி போல ஏன் பாயுது. உன் பேரை சொன்னாலே உன் பேச்சு எடுத்தாலே அம்மாவும் புலி போல ஏன் பாயுது. அப்பாக்கள் சில பேரு செய்கின்ற தப்பை தான் அடியேனும் உன்னாடில் செய்தேனப்பா. அப்பாக்கள் சில பேரு செய்கின்ற தப்பை தான் அடியேனும் உன்னாடில் செய்தேனப்பா. அது என்ன தப்பு? சஸ்பென்ஸ் என்கிட்ட சொல்லு. நோ நோ சொல்லாமல் போனால் விட மாட்டேப்பா. வேண்டா வேண்டா மேரா பேட்டா, அதை சொன்னாலும் புரியாதப்பா. டாடி டாடி உம்மை டாடி, உன்னை கண்டாலே ஆனந்தமே. பேட்டா பேட்டா டாடி டாடி, பேட்டா பேட்டா டாடி டாடி. அர்ஜுன், அர்ஜுன் அர்ஜுன் அதனடா சரி கேட்கலாமா அவங்க கிட்ட எப்படி பாடினீங்க அப்படின்னு? ஜானகிமா என்ன ரெண்டு பேரும் மலேசியா வாசுதேவன் எல்லாமே ரெண்டும் பாடிருக்கேன். எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நல்லா பாடிருக்கேன். வெரி நைஸ். தேங்க்யூ. என்ன நான் இன்னும் சின்ன பாப்பா போல பாடினேன். நீ பெரிய பொண்ணு, நீ இன்னும் கொஞ்சம் பெரிய பையன் போல பாடினேன். சின்ன பாப்பா எப்படி பாடுமோ அப்படி பாடுங்க. அவன் நேச்சுரல், அவன் தான் டூப்ளிகேட். ஸோ உங்களோட சின்ன குழந்தை மாதிரி பாடினவங்கள அந்த மாதிரி பேச வச்சிடலாமா? மனோஜ் வேற அங்கிருந்து சைகை கட்டிட்டு இருக்காரு. அது என்னது? அம்மாவும் புலி போல என்னது? அப்பா உன் பேர் சொன்னாலே அம்மா புலி போல பாயுதான். உன் பேரை சொன்னாலே ஏண்டாலே உன் பேச்சு கேட்டாலே அம்மாவும் புலி போல ஏன் பாயுது. அது என்ன தப்பு? என்கிட்ட சொல்லு. சொல்லாம போனா விட மாட்டேன்பா. 16 குழந்தைங்க இல்ல 17 குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜம்மான்னு பாடிருக்கேன். பிரமாதமா இருக்கு. ரொம்ப நல்லா பாடிருக்கேன். தேங்க்யூ. சூப்பர். இன்னும் கொஞ்ச நேரம் போட்டும். ஆனா நம்மளுடைய ஜட்ஜஸ் பத்தின ஒரு விஷயம் நான் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் உங்ககிட்ட. என்ன போல பேசுவானா? யாரோ சொன்னாங்க என்ன மனோ பேசிட்டு இருந்தார், உங்களை போல பேசினாருன்னு சொன்னார். நான் கேட்கணும், நான் ஆசைப்படுறேன். 2 லைன் மனோஜிக்கு ஒரு வாட்டி பேசு ப்ளீஸ். பிராக்டிஸ் வெக்கமா இருக்கா? வெக்கப்படுறேன். இல்லை, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
வருது சொல்லு பேசு. அது அப்படியே ஸ்டாப் ஆகுதும்மா. என்ன ஏதோ பண்ணிட்டீங்க, நீங்க பார்த்தா வரமாட்டேங்குது. என்ன பார்த்ததும் நின்று போகுதான் அது. அப்படி நீ சும்மா இரு. உள்ளுக்குள்ள சும்மா சொல்லு, ஒன்றும் பரவாயில்ல சொல்லு. நீ பேசுப்பா. இல்ல நீ பேசுடா. ட்ரை பண்றேன், வர மாட்டேங்குது. வரும், பேசினா வரும், ட்ரை பண்ணு. பல குரல் வித்தகர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அம்மா இவ்வளவு பேஸ் இருக்கான்னு, உங்களுக்கு தெரியுமா மம்மி பேர் மாறி அவங்க தான் பாடிருக்காங்க. 2 லைன் அந்த பாட்டுங்களுக்கு. மம்மி பேரு மாறி ஏன் ஊரும் வேலை சேரி, அடிக்கடி என்ன வந்து கடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தம்பூர சொதிக்கும், மிருதங்க ஜதிக்கும், மண்டைய போட்டாரேன் தாத்தா. மம்மி பேரு மாறி ஏன் ஊரும் வேலை சேரி. அது வேற மாதிரி இருக்கு. ஐயோ, வாய்ஸ்ல எவ்வளவு மிராக்கிள்ஸ். ஏமா பாடுன்றேன். பாடா பேச்சு பேச்சு ட்ரை பண்ணிட்டாமா. ரெண்டு வார்த்தை தான் வரும். பையன் எப்படி பாடுறான்னு சொல்லேன் கொஞ்சம். நீ ரொம்ப நல்ல பாடின கண்ணா. இன்னைக்குல இந்த ஸ்லோ மோஷன்ங்கிற பேரை நம்ம உடைகிறோம். 3, 2, 1 கோ. இசை குயிலின் இதிகாச பாடல்கள் இந்த சுற்று ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் அதுக்கு அழகு சேர்க்கறதுக்கு சூப்பர் சிங்கருடைய செல்ல பிள்ளை வந்திருக்காரு. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் செந்தில்நாதன். ஹாய் செந்தில்நாதன். ஹாய் பத்ரி. எப்படி இருக்கீங்க இந்த வாரம்? நல்லா இருக்கிறீங்க. பயங்கரமா பிராக்டிஸ் பண்றீங்களாமே பாட்டெல்லாம்? பிராக்டிஸ் பண்றேன் பத்ரி. வெரி குட். இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? யாரு? ஜானகி அம்மா. ரெடி 1 2 3 4.
உனக்காக என் பாடல் அரங்கேறும் வேளை நீ கேட்க வழி இல்லை இதில் என்ன லீலை பூவேகம் எங்கே ஆகாயம் எங்கே நீ சென்று வழி பார்த்து வாடும் உந்தோ இங்கே பாடவா உன் பாடலை வாழ்விலே ஓர் பொன்வேளையோ என் வாழ்விலே ஓர் பொன்வேளையோ பாடவா உன் பாடலை பாடவா உன் பாடலை. வாவ் செந்தில்நாதன் பாடவா உன் பாடலை அப்படின்னு ஜானகி அம்மாவுடைய பாட்டை அவங்க நேர்ல நீங்க பாடியிருக்கீங்க. அவங்க உங்களை தொட்டு ஆசீர்வச்சிருக்காங்க. எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் இனிமேலேருந்து. சரஸ்வதி ஆசீர்வாதம். எஸ் சரஸ்வதி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணேன் கண்ணா. என்னை விட நல்லா பாடிருக்கேன் தெரியுமா? நன்றி. வாழ்நாளில் எங்களுக்கு கிடைக்காத ஒரு வரம். செந்தில்நாதனுக்கு வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி எல்லாத்துக்கும். அப்புறம் இன்னைக்கு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு ஷைலஜா மேமும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். சரி செந்தில்நாதன், ரொம்ப முக்கியமா ஜானகி அம்மா உங்களை ஆசீர்வாதம் பண்ண போறாங்க. கை நீட்டுங்க செந்தில்நாதன். ஒரு பரிசு உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அதை நீங்க மைக்கு பத்திரமா நான் வச்சுக்கணும். எடுத்துக்கலாமா ஒரு ஓகேயா? நிமிஷத்துக்கு? பத்திரமா வச்சுக்கணும் நீங்க. ஓகே. செந்தில்நாதன் ஒரு தேங்க்யூ சொல்லலாமா? அம்மாக்கு ஒரு தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூமான்னு சொல்லுங்க. எப்போ வந்தாலும் செந்தில்நாதன் நம்மளுடைய முகத்துல ஒரு புன்னகை விட்டுட்டு தான் போவாரு. அண்ட் இன்னைக்கும் அதே மாதிரி தான் டபுள் ஸ்வீட்டா அமைஞ்சிருக்கு இந்த நாள். ஏன்னா ஜானகி மாவும் நம்ம கூட இருக்காங்க. ஜானகி மா இந்த வாரம் தொடர்ந்து நம்ம கூட தான் இந்த டிராவல்ல இருக்க போறாங்க. நம்மளுடைய டாப் 15 செலெக்ஷன்ஸ்ல அவங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு எடுத்துக்க போறாங்க. நம்மளுடைய குட்டீஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. நீங்களும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருங்க. We will see you tomorrow. Until then, it's bye from all of us. Keep watching. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர் co-presented by அருண் இன்சுலம் மற்றும் NIC ஜுவல்லர்ஸ். வாவ். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். Thank you. Thank you. Good night.